புரட்சித் தலைவர் கட்சி ஆரம்பித்த போது என்னை ஒரு நிருபர் கேட்டார், என்ன கொள்கை, என்ன கோட்பாடு, எதற்காக இந்த லயோலா கல்லூரியில் படிக்கிற நீ போய் சேர வேண்டும் என்று அவர் கேட்டார். அப்போ நான் சொன்னேன், கொள்கை கோட்பாடு இதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு தெரிந்தது ஒன்றே ஒன்று தான். பொது வாழ்க்கையில் இருக்கின்றவர்கள் வல்லவர்களாக இருந்தால் போதாது, அவர் நல்லவர்களாக இருக்க வேண்டும். ஒருவரை நல்லவராக பார்க்கிறேன், அதனால் அவர் பின்னால் தான் நான் செல்லுவேன் என்று சொன்னேன். பல எதிர்ப்புகளுக்கிடையே மதிய உணவு திட்டத்தை லயோலா கல்லூரி ஏழை மாணவர்களுக்காக புரட்சித் தலைவரை வைத்து நான் 73ஆம் ஆண்டு அங்கே ஆரம்பித்தேன். அவர் அடியொற்றி நியாயம் என்று பட்டதை அவரிடமே கூட எடுத்து சொல்லுகின்ற அளவிற்கு நெருக்கமாக நான் பழகிய காலங்களும் இருந்தது. என்னை பொறுத்த வரைக்கும் நியாயம் என்று பட்டால் எதிரில் நிற்பவர் யார் என்று நான் பார்க்க மாட்டேன். அப்படித்தான் தர்ம யுத்தம் ஆரம்பித்த போது ஒரு குடும்பத்தின் பிடியில் இந்த கட்சி இருக்கக்கூடாது என்று அண்ணன் ஓபிஎஸ் சொன்னார். எனக்கு நியாயமாகப்பட்டது, அவர் பக்கம் நின்றேன். அவர்களெல்லாம் நீக்கப்பட்ட பிறகு அந்த குடும்பத்தின் பிடியிலிருந்து கட்சி மீட்கப்பட்ட போது மீண்டும் இணைய வேண்டும் என்று வந்தபோது நான் அந்த இணைப்பிலே பலமுறை பேச்சுவார்த்தை, எல்லா பேச்சுவார்த்தையிலும் கலந்து கொண்டு இணைப்பதற்கு காரணமாக அமைந்தேன். யாரும் மறுக்க முடியாது. அதே போன்று மாண்புமிகு அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் இபிஎஸ் அவர்களும் யார் முதலமைச்சர், 11 பேர் கொண்ட ஒரு வழிகாட்டு குழுவை யார் நியமிப்பது என்ற பிரச்சனை வந்தபோதும் 2 நாட்கள் சிரமப்பட்டு ஒரு காம்ப்ரமைஸ் ஃபார்முலாவை எழுதி கொடுத்து அதிகாலை 3 மணிக்கு அதை முடித்து வைப்பதற்கு நான் காரணமாக அமைந்து கதவை சற்று மூடிவிட்டு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்னை பார்த்து இந்த நன்றியை நான் மறக்க மாட்டேன் என்று கரங்களை குவித்தார். அதேபோன்று அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை பார்க்க சென்றபோது கைகளை மேலே உயர்த்தி கோடான கோடி நன்றி, கோடான கோடி நன்றி, கோடான கோடி நன்றி என்று தெரிவித்த காரணம் என்ன என்றால் அந்த மிகப்பெரிய கிரைசிஸ் அன்று தீர்ப்பதற்கு இறைவன் அருளால் நான் அன்றைக்கு காரணமாக அமைந்தேன்.